எதற்காக இந்த கூட்டம்? நான் தமிழ்ச்சங்கத்திடம் கேட்டேன், ஏன் இங்கே பள்ளியில் நடத்துகிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னது, அடுத்த தலைமுறைக்கு வீரமாமுனிவரை பற்றி தெரிய வேண்டும். யார் வீரமாமுனிவர்? இந்த தோற்றம் இது உண்மையான தோற்றமாக எனக்கு தெரியாது. அவர் 1710ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார். அவர் இத்தாலியை சேர்ந்தவர். அவர் இந்தியர் அல்ல. வெளிநாட்டவரையும் கவர்ந்து தமிழ் பெயரை வைக்கும் அளவிற்கும் உலகத்தில் ஒரே மொழி தமிழ் மொழி. யோசிச்சு பாருங்கள், அவங்க இட்டாலின்னு வந்து தமிழை படித்து தமிழ் பெயரை வைத்துள்ளார். அவருடைய கான்ஸ்டன்ட் ஜோசப் தான் அவர் பெயர். அப்புறம் தைரியநாத சாமின்னு பெயர் தமிழில் வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதுவும் தமிழ் பெயர் இல்லை என்று மதுரை தமிழ்ச்சங்கம் சொன்னால் வீரமாமுனிவர் என்று பாற்றினார். தமிழை பற்றி பேச வேண்டும் என்றால் மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முறை